ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான லேசரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஸோ அது என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் அது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு தி OutofFocus. நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வேறு வீடியோஸ்லாம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ இதுதான் அந்த லேசரு. நான் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணும்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அதில் பிரித்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க. லேசர் இருக்கட்டும். இது என்ன அப்படின்னா சம்திங் ஏதோ சார்ஜர்னு நினைக்கிறேன். எஸ், பேட்ரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. ஓகே, 3.7 வோல்ட்டு 6800 mAh. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி. ஏன்னா வந்து இந்த லேசர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, நீங்கள் அடிச்சு தீத்துருவீங்க. ஸோ அதுக்காகவே அவங்க வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ ஃபுல்லாக இருக்குது, க்ரீன் எரியுது, தீர்ந்ததுக்கப்புறம் ரெட் எரியும். ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ லேசரு அந்த இங்கே பாரு வாவ் க்யூட்டாக குட்டி குட்டி 2 சாவி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த லேசர் நான் நெட்டில் பார்த்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹை அண்ட் லேசர்லாம் இருக்குது, பட் ஆனால் இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஏன்னா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சாவி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்களோ வேறு யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கிட்டோம், ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைட்டை வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சாவி எதாவது கைட்டி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேட்டரி போட்டு ஃபஸ்ட்டு இதோட பவர் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். அந்த இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திருவிழாவில் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா லேசர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுமாரி இது பழுக்குது. இதில் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி கொசு கடிக்குதுரா சக் இங்கே சுற்றி முற்றி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இனிமேட்டு அடுத்த 2 வாரத்துக்கு கொசு கடிச்சு சாவடிக்க போகுது. இனிமே அந்த வேலையை பார்த்தாகணும்ல. ஸோ லித்தியம் அயன் பேட்டரி நம்ம போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை போட்டு மூடனா ரெடி. சரி, இப்போ வந்து லேசர் வந்து நான் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சும்மா டெமோ காமிக்கிறேன். தெரியுதா பாரு? இந்த பாயிண்ட் மட்டும் தெரியும். ஓகே, ஆனால் எனக்கு வந்து கண்ணில் பார்க்குறப்ப அந்த போகிற டேரக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம நார்மல் 60 rupees லேசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கிறப்ப அந்த பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ஷனும் தெரியுது, ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகும். ஸோ நான் நைட்டு எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம காமிக்கிறேன் அடுத்தது. சரி, ஓகே, இப்போ இந்த நைட் டைமில் எவ்வளோ பவராக இருக்குன்றதை காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகும். சொல்லலாம் தேவை, டேரெக்டாக அடிச்சு காட்ட. லைட் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ லைட் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலை காட்ட முடியுன்றதுக்காக தான். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு 15 மீட்டர் தூரத்தில் இருக்க மரத்தில் அடிக்கிறேன். ஸோ அந்த போகிற இடம் முத கொண்டு தெரியும் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக அந்த 60 ரூபா லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் டிஸ்டன்ஸ் எல்லாமே போகிறது எல்லாமே தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியுது. ஸோ இப்போ நான் மேல் டாப் அடிக்க போகிறேன். நிலா அங்கே இருக்குது பாரு, இந்த பாட்டியை டார்கெட் பண்ணி அடிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு மேலே ஹெட்டு மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஹெட் எதுக்கு அப்படின்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ அது எதுக்குன்னா இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் போட்டுட்டு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பேட்டர்ன்ஸை காட்டும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதை போட்டு அடிச்சு காட்டுறேன். ஸோ ஆஃப் பண்ணேன். ஸோ என் மேலே அடிச்சு காட்டுறேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன். புளி டாட்டா சம்திங் வரும். நம்ம ரொட்டேட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு தோட்டம் இருக்குது. இதை நான் அப்படியே அடிச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த ஃபுல் இடமும் கவர் ஆகும். வாவ், அநேகமாக நான் கேமராவில் காட்டுறேன், அது ஃபோனில் காட்டுறப்போ பட்டும் மட்டமாக தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா செமத்தியாக இருக்கும். ஊர் திருவிழாக்கெல்லாம் இந்தமாரி ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா வச்சுக்கலாம் வேறு லெவலாக இருக்கும். செம்ம ஸ்பேஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 மீட்ரு அவ்வளோ பெரிய ஒரு வைடான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. சரி, ஓகே, நம்ம இது வரைக்கும் இதோட விஷுவலாக இது எவ்வளோ போகிறன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஃபிசிக்கலாக ஒரு பொருள் அடிச்சியா சுடுதுன்னு நான் தான் சொன்னேன்ல. கிட்ட வா, இங்கே வா. ஓகே, இதோட லேசர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கீழே கொஞ்ச நேரம் அடித்தோம் அப்படின்னா கொசு கடிச்சா எப்படி இருக்கும், அதே நல்லா 2-3 கொசு சேர்ந்து ஒரே டைமில் கடிச்சா எப்படி இருக்கும். அந்தளவு பவராக வந்து 1-2 செகண்ட்லேயே நம்ம அந்த ஸ்கின்னை வந்து பேர்ன் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நம்ம இன்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, நம்ம அடுத்ததான் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிடலாம். சரி, ஓகே, நம்ம இது வந்து ஒரு ஆள் மேலே பட்டா எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பலூனில் வந்து நம்ம வந்து எல்பிஜி கேஸை ஃபில் பண்ணி ஸோ அது மேலே பட்டுச்சுன்னா எப்படி வெடிக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்றதை வந்து நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த லேசர் லைட் வச்சு தான் வெடிச்சது. ஸோ இது ஒரு பொருளை ஈஸியாக வெடிக்க வச்சிடும். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம கையை ஈஸியாக சுட்டுச்சுனாலே ஒரு பொருள் ஈஸியாக வெடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பொருளுக்குள்ள இன்னொரு பொருள் கிட்டத்தட்ட 3 பொருள் ஒரே டைமில் வச்சு நம்ம வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்பிஜி கேஸ் இதை ஃபில் பண்ணி இதை வச்சு வெடிக்க போகிறோம். ஐ திங்க் ஒரு பிளாஸ்ட் மாரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு அங்கே போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூனை ரொம்பவே ஈஸியாக வெடிச்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கே தெரியும். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 பலூனு. ஸோ 1 2 3. ஸோ 3மே வந்து டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இது எல்லோ, அதுக்கடுத்து உள்ள இருக்கிறது ரெட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆரஞ்சு. அது இப்போ நம்ம ஊதணும். ஊதிட்டு நம்ம வெடிச்சு பார்ப்போம். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஊதுறது.
ஊத்து சீக்கிரம் இன்னும் நீயா உதற இருறா. வச்சு வெடிக்கும்னு பார்த்தா நம்ம ஊதிய வெடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப பெருசாக ஊதாம மீடியம் ஸ்டேஜ் ஊதிப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம 3 லேயர் வச்சிருக்கோம். நம்ம தொடர்ந்து வெடிக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்லோ மோஷனாக வச்சிருக்கேன், அதில் காட்டுறேன் உங்களுக்கு. பட்டோனே வெடிச்சிருச்சு. எதுக்குடா ஒட்டிலாம் வச்சதுக்காக போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ எப்படி இருக்கட்டும். தேடுவாங்க. வெடிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த லேசரோட பவர்ஃபுல்லான லேசர்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி லேசர் கிடைக்குமா அப்படின்னு இடம் தெரியுங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜாக பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கேயே போயிடுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்பிஜி கேஸ் பியூட்டோனிக் கேஸை வச்சு நம்ம இதில் ஃபில் பண்ணி அதை லேசரை வச்சு பிளாஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே டேஞ்சரானது. எக்காரந்த கொண்டு செஞ்சு பார்க்காதீங்க, வீடியோ பார்க்குறத விட விட்டுருங்க. ஏன்னா நாங்களே 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எல்பிஜி கேஸ் வச்சு ஃபில் பண்ணுவோம். ரீச் ஆகுது பாரு. எஸ், போதும்டா. இது பண்ணலாம் ஆகட்டும். போதும் போதும். மேலே கட்டு, மேலே அப்படியே லிக்யூட் இருக்குது தெரியுதா? எஸ், உள்ள அப்படியே அந்த எல்பிஜி கேஸ் லிக்யூட் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது எல்லாமே வெறும் நம்ம ஊதின கார்பன் டை ஆக்சைடு தான். பட் ஆனால் இது பியூட்டன் கேஸ் ரொம்பவே டேஞ்சரு. ஸோ இதை நம்ம லேசர் வச்சு வெடிக்கிறப்ப இதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு தேவை. ஸோ அதுக்கு நம்ம லைட்டரை வந்து ஆன் பண்ணி பக்கத்துலேயே வைக்க போகிறோம். ஸோ நம்ம லைட்டரை வச்சு லேசர் வச்சு தான் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து செயின் ரியாக்ஷனாக இன்னொரு பொருள் வெடிச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட் மாரி நடக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் பார்த்து வச்சுக்கிறேன். டியூ டு செக்யூரிட்டி பர்பஸ் அந்த இடத்துல தூரத்துலேருந்து வச்சா பவர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கிட்ட வச்சுப்போம். பட் ஆனால் மூஞ்சில் அடிக்கக்கூடாதுன்றதுனால இப்படி வச்சு பண்ணுவோம். ஓகே, வீடியோக்காக கிட்டத்தட்ட 6 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் கரெக்டாக எடுக்கிறப்ப சனியை இந்த மாதிரி வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற லெவலு. நான் பார்த்தோன்னா டக்குன்னு பயந்துட்டேன். நீங்களே பார்த்துருவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தோம் கிட்ட ஒரு க்ளோஸ் அப் ஷாட் எப்படி தான் இருக்கும், அதுவும் ஸ்லோ மோஷனில். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்களேன். ஸோ அட்டெம்ப்ட் 2 இந்த தடவை ஒழுங்காக வெடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். தெரிஞ்சுதா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மற்ற வீடியோஸ்லாம் இருக்குன்றத ஞாபகம் வச்சிங்க. முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அதெல்லாம் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் காமிச்ச லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரானது. ஸோ இதோட ரொம்பவே பவர்ஃபுல்லானதுலாம் இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் வந்து அவைலபிள் இல்லை. அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கைட்டு வச்சு தான் தரானுங்க, ரொம்பவே கடுப்பு ஏற்றுறானுங்க. ஸோ எனவே நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதை வச்சு ஒன்றும் பட்டாசுலாம் இதை வச்சு வெடிச்ச வெயிட்டாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து ஊதுவத்திலாம் தேவையில்ல. ஸோ இதை வச்சு தூட்டுலேருந்து வெடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஐடியா இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சரில் போடுவோம். ஸோ போடுவோன்னு தெரியல. பட் ஆனால் போடுறேன்னா கன்ஃபார்மாக போடுறேன். அதை உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ண போட்டு விட்ருங்க. ஸோ எனிவே கடைசியாக ஒரே ஒரு அந்த செகண்ட் பலூன் ஷாட்டோட ஸ்லோ மோஷன் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். பாய்.